Godson Public School, Number 6, Surapet Main Road, Thirumal Nagar, Chennai 600099, Tamil Nadu. குமார் சார், இது எப்படி சார் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்குது? இதில் ஒரு புள்ளியை அக்னி சார் கொண்டு வந்து நிறுத்தினார். நீங்கள் ரியாக்ட் பண்ணால் தானே பிரச்சனை, ரியாக்ட் பண்ணாமல் அமைதியாக இருந்துட்டோன்னா பிரச்சனை இல்லை அப்படின்றாரு. அப்போது மத்திய மாநில உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயமோ அல்லது தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்த விஷயங்களோ தமிழ்நாட்டினுடைய தேவை சம்பந்தப்பட்ட அம்சங்கள்லையோ ரியாக்ட் பண்ணாமல் கடந்து போகிறது. அவர் மேகதாது விஷயத்தையே சொல்கிறார். மேகதாது விஷயத்தில் பேசியிருக்கணும்ல, பேசலை. ஏன் பேசலைன்னு கூட கேட்குறதுக்கு இங்கே யாரும் இல்லைன்ற ஒரு புள்ளி இருக்குல்ல. இப்போ அது ரொம்ப முக்கியமான பாலிடிக்ஸ். அந்த இடத்த மட்டும்தான் விஜய் கையெடுப்பாரா? அதே மாதிரி 3 பேருமே பாஜகவோடு இணக்கமான ஒரு போக்கு இருக்கிறாங்க. அங்கே இந்த இடத்துல மாநிலத்தினுடைய அரசு மட்டும் கிடையாது, எதிர்க்கட்சிகளாக இருக்கக்கூடிய அதிமுகவோ திமுகவோ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தாவேகாவோ ஒரு இணக்கமான போக்கில் இருக்கும் பொழுது இது ஒரு வகையான புதிய அரசியல் தானே இருக்குது. இந்த புதிய அரசியலுடைய கிங் மேக்கராக முதலமைச்சர் விஜய் இருக்கிறாரா? இந்த ரெண்டு நீங்கள் ஏற்கனவே சொன்ன அதிமுகவும் திமுகவும் சரியில்லை என்று சொல்லி தான் மக்கள் எடுத்த எடுப்பில் 2.5 வருஷத்தில் ஒரு பூத் ஏஜென்ட் கூட போடாத நிலையில் நம்மளே விவாதித்திருக்கிறோம். ஒரு பூத் ஏஜென்ட் கூட போடுறதுக்கு இல்லை, இவங்க எப்போ ஜெயிப்பாங்க, 1000 2000 10,000 ஓட்டு வாங்குவாங்கன்னு தான் பேசினோம். அப்போ ஏற்பட்ட ஒரு கட்சி இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிறது, 108 சீட்டை எடுத்திருக்கிறது. அப்படின்னா மக்கள் 2 கட்சியவும் அவங்கள திரும்ப நீங்கள் யோசிங்க, 60 வருஷம் 70 வருஷம் என்ன நடத்துனீங்கிறத ரூம் போட்டு யோசிங்க, உங்கள் தப்புகளை நீங்களே சரிப்படுத்துங்க, சரிப்படுத்தி தவறை உணர்ந்துட்டதாக எங்களுக்கு ஏதாவது வெளிப்படுத்துங்க, அதுக்கப்புறம் உங்களை பற்றி நாங்கள் எட்டி பார்க்குறோங்கிற அளவில் அவங்களை புறக்கணித்திருக்கிறார்கள். இதுதான் உண்மை. இப்போ அப்ரண்டிஸாக இப்போ பணியாற்றி கொண்டிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். ஏன்னா புதுசாக இப்போ அவருக்கு அரசியல் அனுபவமே கிடையாது, கூட இருக்கிறவங்களுக்கும் கிடையாது. செங்கோட்டையனை தவிர வேறு யாருக்கும் எந்த அனுபவமும் கிடையாது. ஆகையினால செங்கோட்டையன் நேற்று ஒரு அழகான அறிவிப்பு கொடுத்தார். 1000 கோடி ரூபா எங்களுக்கு வந்துவிட்டது. ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்த மத்திய அரசுன்னு அழகாக கௌரவமாக பயன்படுத்தினார். அந்த மத்திய அரசுங்கிற பயன்படுத்தினதுக்காகவே 1000 கோடி கொடுத்துருப்பாங்க. இந்த மத்திய அரசுன்னு பயன்படுத்தாதனால இந்த 1000 கோடியை திமுக இழந்து நின்று தெருவில் நின்றுது 5 வருஷமாக 4 வருஷமாக. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்படி கண்மூடித்தனமாக கூட்ட நெரிசல் உள்ள இடத்துல என்ன குறுக்க ரோட்டை மவுண்ட் ரோட்டில் நிறைய டிராஃபிக்கான இடத்துல கண்ணை கட்டிக்கிட்டு தான் நான் போவேன். அது யாராக இருந்தால் என்ன, நான் என்னையும் அரசாங்கம் தான் தேர்ந்தெடுத்திருக்கு, பிரதமருக்கு என்ன அதிகாரம் இருக்குது அது பூரா எனக்கும் இருக்குது, மத்திய அரசில் நான் கண்ணை கட்டிட்டு போவேன்னு போய் விபத்துக்குள்ளே சிக்கினது தான் மிச்சமே தவிர வேறு மத்திய அரசை எதிர்த்து ஒன்றையும் இப்போ இதில் என்ன சார் வரேன். ஆகையினால விஜயை பொறுத்தவரையில் மத்திய அரசோட நல்லா கோஆப்ரேட் பண்ணுவார். மத்திய அரசு என்பது 21 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறது. 80ல் 2 சீட்டில் ஆரம்பித்த கட்சி இன்றைக்கி 21 மாநிலத்தில் தமிழ்நாட்டை மாதிரி 25 மடங்கு ரொம்ப டேஞ்சரஸ் ஸ்டேட்டாக ஆக்கிட்டாங்க மம்தா பானர்ஜி. கல்கத்தாவை நான் பலமுறை போயிருக்கேன். அந்த ஸ்டேட்டை இப்போ எப்படி எடுத்திருக்காங்கங்கிறது ரெக்கார்ட் பிரேக். அதாவது காஷ்மீர் எப்படி வந்ததோ அதை போல் தான் கிட்டத்தட்ட நான் அதோடு தான் கம்பேர் பண்ணுவேன். அவ்வளோ பெரிய ஒரு எந்த நிலைக்கும் போய் அந்த நாட்டை தன்னுடைய இருப்பை தக்க வைக்கிறதுக்காக என்னென்ன தேசிய விரோத செயலெல்லாம் செய்து தான் அவங்க முயற்சி பண்ணாங்க. அதை பூரா தடுத்து மக்கள் ஆதரவோடு இப்போ சார் சொன்னது போல் 20 பேர் மாறி இருக்காங்க. அஸ்ஸாமில் ஒரு எம்பி இன்றைக்கி இப்போ சாயங்காலம் இப்போ நான் வரும்போது கேட்டு வந்தேன், அவர் ரிசைன் பண்ணியிருக்கார் திரிணாமுல்லேருந்து. இதெல்லாம் எதற்காக நடக்கிறது என்று சொன்னால் தேச ஒற்றுமைக்காக நடக்கிறது, தேச பாதுகாப்புக்காக நடக்கிறது, தேசத்திற்கு நடக்கிற நன்மையை ஆதரிப்போம் அப்படிங்கிற அளவில் தான் நடக்கிறது. அப்போ பாஜகவோட இருங்க, பாஜகவோட பயணிக்கலாம்ல, ஏன் அந்த பயணிக்கணும்னு அவசியம் இல்லை சார். பயணிக்கணும் சார், அங்கதான் கிளாரிஃபிகேஷன் வேணும். அந்த இடத்துல இல்ல சார், காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி ரீதியிலான உறவு 2 அமைச்சரவையில் 2 பேருக்கு இடம் கொடுத்துருக்கிறாரு. அடுத்து இந்தியா கூட்டணியில் இந்தியா பிளாக்குள்ளே போய் சேருவார் அப்படின்னா அங்கே எப்படி கிளாரிஃபிகேஷன் இல்லைல்ல அரசு? நீங்கள் பாஜகவை எல்லாம் பொறாமையும் பட மாட்டாங்க. நீ காங்கிரஸில் இருந்தியா இருந்துக்கலாம், நீங்கள் அதுக்கு எதிரணியில் கூட கூட்டணி வச்சுக்கலாம், ஒன்றும் இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு நாடு பூரா நிறைவேற்றுவதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தா போதும். அவ்வளோதான். தமிழ்நாடு நாளைக்கே பிடிச்சா ஆகணும், தமிழ்நாடு யாராவது ஒருத்தர் ஆளட்டும். அரசு சட்டத்தில் என்ன இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர்ஸ். அந்த காலத்தில் அதிகார மாற்றம் நடந்தபோது டெல்லி தலைமையாக இருக்கும், மற்ற மாநிலங்கள்லாம் நிர்வாக வசதிக்காக அந்தந்த மாநிலத்தில் அவங்க ஆட்சி
யாராவது ஒருத்தங்க ஆளட்டும். வெஸ்ட் பெங்கால்ல எதுக்கு அந்த எம்பி? அது சரியில்லைன்னு தானே சார், சரியில்லைன்னா மாற்றி தானே ஆகணும். அது 2029 தான் சொல்லணும். இந்த ஏன் இப்போ மக்கள் தானே வாக்களித்திருக்கார்கள், ஏன்னா அவங்க பிடிச்சி இழுத்துட்டாங்களா, நீங்கள் இருக்கக்கூடாது தேர்தல் தானே சார். சார். மக்கள் அந்த கட்சிக்கு அந்த அம்மா தேவையில்லை, பாஜக ஆட்சி நடக்கட்டும்னு அப்ரூவல் பண்ணியிருக்காங்க, ஆட்சி நடக்குது. தமிழ்நாட்டிலையும் அதை தான், அது நடந்துடக்கூடாதுங்கிறத தடுக்கிறதுக்கு விஜய் நடத்தினா அவங்க சந்தோஷப்படுவாங்க. என்ன திட்டம் வேண்டுமென்றாலும் 1000 கோடி ரூபாய் அழகாக சொன்னார் செங்கோட்டையன். இன்னும் பல ஸ்கீம்ஸ் இவங்க கொடுக்குறதெல்லாம் அவங்க நிறைவேற்ற தயாராக இருக்காங்க. கடந்த மாதம் மட்டும் 1,94,000 கோடி டேக்ஸ் வந்திருக்கிறது, அதிகப்படியான வருவாய் வந்திருக்கிறது. ஆகையினால இது நம்ம நினச்சி கூட பார்த்ததில்ல முன்னெல்லாம், அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொண்டு வராங்க. விஜயை பொறுத்தவரையில் தப்பு தண்டாவுக்கு போக மாட்டார். அவருடைய ஸ்டைலை பார்க்கும்போது சொன்னாலும் பக்குவமாக கேட்குறாரு, கேட்டது சரியாக இருந்தால் அதை ஏற்றுக்கிறாரு, அதை நடைமுறைப்படுத்துகிறாரு, செயல்படுத்துகிறார். ஆகையினால மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஆஸ் அ கவர்மெண்ட்டாக எந்த பிரச்சனையும் எப்போதும் வராது. 2 எடுத்துக்காட்டுங்க சார், 2 எடுத்துக்காட்டு. கட்சி கேட்டீங்க, அதை சொல்லலையே. தமிழ்த்தாய் வாழ்த்து எடுத்துங்களேன். முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்ற பொழுது தமிழ்த்தாய் வாழ்த்து 3வதாக பாடப்பட்டது. அது ஒரு சர்ச்சையாது. மீண்டும் அமைச்சரவை விரிவாக்கத்தின் பொழுது அதே 3வது இடம் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு பேசப்பட்டது. அப்போது அமைச்சர் ராஜ்மோகன்கிட்ட கேட்குறப்ப அவர் சொன்னாங்க, அது ஆளுநர் மாளிகையினுடைய விழா ஏற்பாடு, அந்த நடைமுறையை ஃபாலோ பண்ணாங்க, நாங்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து அந்தளவுக்கு கொண்டு போக மாட்டோம். நாளைக்கு சட்டமன்றத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து 3வது இடத்துல பாடப்பட்டுச்சுன்னா அந்த அதிருப்தி மக்கள் மத்தியில் வரும் இல்லையா? மும்மொழி கொள்கையை மத்திய அரசு கொண்டுட்டு வரணும்னு சொல்லி பேசிச்சுன்னா தமிழ்நாட்டில் மொழி உணர்வு அதிகமாகும் பொழுது அது தாவேகாவுக்கு எதிரான மனநிலையை உருவாக்கும்ல. அந்த இடத்துல சமரச போக்கே வேணான்னு தானே மக்கள் விரும்புவாங்க. ஆளுநர் நடத்தின நிகழ்ச்சிகளை மாநில அரசு தன்னுடைய நிகழ்ச்சியாக அதை எடுத்துக்கக்கூடாது. ஆளுநர் நடத்தக்கூடிய நிகழ்ச்சி, ஆளுநர் மாளிகையில் நடத்தக்கூடிய நிகழ்ச்சி தேசிய நிகழ்ச்சி. தேசிய கீதம் அந்த வந்தே மாதரம் பாடல் இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் சேர்ந்த பாட்டு, குஜராத்தில் கலந்த பாட்டு, இந்தியன்கிற பற்றுள்ள எல்லாரும் அதை வரவேற்க வேண்டிய ஒரு பாட்டு. அதை பாடின தப்புன்னு சொல்ல முடியாது. தேசிய கீதம் உங்களுக்கு தெரியும். ஆகையினால அதை ஆளுநர் அப்படி விரும்பினாருன்னு அவர் அலோவ் பண்ணியிருக்காரு. நான் கேட்குறது, ஏற்கனவே ஒரு அரசியலை 2 கட்சிகள் உருவாக்கி வச்சிருக்காங்க இல்லையா? அதிலிருந்து 2 கட்சி தான் வேண்டான்ட்டாங்களே சார் மக்கள். அந்த இடத்துல அந்த 2 கட்சி வேண்டாம் சார், இவங்க ஒண்ணுமே நடத்துறதுல எது தேவையான செய்யல சமூக நீதி இயக்கமாக சொல்றாங்க. அந்த 2 கட்சியும் இவங்க பூரா அவரை குறை சொல்றது, அவர் இவரை குறை சொல்றது, இவர் மேலே அவர் கேஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லுவார், அடுக்கிக்கிட்டே இருப்பார். அப்புறம் அவர் ஆட்சிக்கு வந்தோடனே இவர் மேலே கேஸ் போடுறோம், 2 பேரும் கேஸ் போடுறது இல்லை. இதெல்லாம் சொல்லித்தானே கண்டிப்பாக வரேன், ஒரு 10 செகண்ட்ல முடிச்சிடறேன். இதையெல்லாம் சொல்லித்தான் இந்த விஜய் எல்லா இடத்துலையும் மீட்டிங் போட்டு இதெல்லாம் ஓப்பனாக சொல்லித்தான் கேட்டார். அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால 2 பேரும் நம்பாம தான் எடுத்துருக்காங்க. இவர் அவங்க பாணியை ஃபாலோ பண்ணணும் அவசியம் இல்லைன்னு சொல்ல வரேன். எனக்கு புரியுது. இல்ல அந்த இடத்துட்ட ஜிஎஸ்டி விவகாரத்தை எடுத்துக்கீங்களேன். ஜிஎஸ்டியில் மாநிலத்திற்கு சேர வேண்டிய நிதியை கொடுங்கன்னு அழுத்தத்தை அதிமுகவும் கொடுத்தாங்க, திமுகவும் கொடுத்தாங்க. இப்போ இந்த இடத்துட்ட சமரச போக்கை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவங்க மும்மொழி கொள்கை விவகாரத்தில் அதிமுகவும் எதிர்த்தது, திமுகவும் எதிர்த்தது. மும்மொழி கொள்கை வேணான்ற நிலைப்பாட்டில் தாவேக்காவும் இருக்கிறப்போ மும்மொழி கொள்கையை கொண்டுட்டு வந்தாதான் நிதி அப்படின்ற இடத்துலையோ அல்லது மும்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கணுன்ற ஒரு இடத்துலையோ பாஜக உருவாக்குச்சு, மத்திய அரசு உருவாக்குச்சுன்னா எதிர்த்து பேச வேண்டியது தாவேக்காவுடைய கட்டாயமாக மாறும் இல்லையா? ஆஸ் அ சீஃப் மினிஸ்டரா திரு விஜய் அவர்கள் அந்த கொள்கையினுடைய பலன், மத்திய அரசு இந்த கொள்கையை செய்யணும், இந்த கொள்கையை நிறைவேற்றணும், இந்த கொள்கையை நிறைவேற்றினா நல்லதுன்னு சொன்னாங்கன்னு வைங்க. ஏற்கனவே 10 நிமிஷம் போனதோட பேசணும்போது கூட அதெல்லாம் பேசியிருக்கிறதாக எனக்கு மறைமுகமான தகவல், அஃபிஷியலாக வரல. அதெல்லாம் செய்தால் நல்லதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு தகவல். ஆகையினால நல்லதாக இருந்தால் அவர் சுயமாக யோசித்து மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி, ஏன்னா மக்களுடைய மனநிலைக்கு தகுந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ண முடியும் முதலமைச்சர். ஏன்னா அடுத்த தேர்தல் வந்ததுன்னா புரட்டி போட்டுருவாங்க இல்லையா எதிர்கட்சிகள். அதுக்காக அதில் அவ்வளோ விஷயம் இருக்குது. ஏன் அவர் இருந்தார், இவர் ஏன் இருக்கலை, அவர் கூட்டணியில் இருந்தார், இவர் ஏன் இருக்கலைங்கிற கேள்வி மக்களுடைய பல்ஸை பொறுத்தது தான். மக்களை எப்படி நம்ப வச்சுருக்காங்களோ அந்த நம்பிக்கையிலேருந்து ஒன்று இவர் முடிவெடுத்தால் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும். மக்கள்கிட்ட இந்த மாதிரி இதில் இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி சௌகரியங்கள் இருக்குது, மத்திய அரசு இப்படி சொல்லுது, மத்திய அரசு நம்ம அனுசரிச்சுருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறோம், வேறு நம்ம நினைக்கிற மாதிரி பெரிய இந்த காலத்தில் அதெல்லாம் 100 வருஷத்துக்கு முன்னோட கதையெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை, அது வேண்டாம் இது வேண்டாம்னு சொல்லி பயன் இல்லை இப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு பெரிய வெளிப்படையான ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு அதனால் உங்களுடைய ஒப்புதலோடு நான் அதை இணையலான்னு இருக்கேன்னு அப்படி பண்ணுவார். அப்படி எடுக்க முடியலன்னா அதிகாரிகள் அப்படி பண்ணுவாங்க. இப்போ அதிகாரிகள் சோமநாதன்கிறவரை பிரைம் மினிஸ்டரை ரெக்கமெண்ட் பண்ணி, சோமநாதன் பிரைம் மினிஸ்டரோட பர்சனல் செக்ரட்டரி,
அவரை கேபினட் செக்ரட்டரி பர்சனல் அட்வைஸுக்கும் அவர் தான் இருக்கார். அதனால் அவர்கிட்ட எந்த விஷயமா இருந்தாலும் எதாக இருந்தாலும் அவர்கிட்ட கேளுங்க, அவர் சரியாக உங்களை கைட் பண்ணுவார்லாம் சொல்லி அனுப்பியிருக்கிறார். ஆகவே இங்கே இருந்தவர் தமிழ்நாட்டு பிரச்சனைகள் தேசிய அளவில் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநிலம் மட்டும், நானும் கேரளாவும் கேரளா கூட இப்போ இது வந்தாச்சு, நீட்டை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இது நம்ம அது என்ன இப்போ எந்த ஸ்கீம் இது இல்லை கேரளாவில் நாளைக்கு முதலமைச்சர் இது பிஎம் ஸ்ரீ பள்ளியை இப்போ ஏற்றுக்கிட்டாங்க. கேரளாவில் எவ்வளவு எப்படி பேசுவாங்கன்னு தெரியும். கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் எடுத்துக்கிட்டாங்க. தற்பொழுது நாம வந்து பிஎம்சியை தற்பொழுது அரசு ஏத்துக்குமா சார்? அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வரட்டு கௌரவத்தை பார்த்துட்டு திமுக எதிர்த்துது, 100 வருஷத்துக்கு முன்னால் ஜஸ்டிஸ் பார்ட்டி எதிர்த்துது, 100 வருஷத்துக்கு முன்னால் இந்திய போராட்டத்தை சொல்லி தான் நாங்கள் ஆட்சிக்கே வந்தோம், ஆனால் நாங்கள் தக்க வைக்க போகிறோம், எங்களுக்கு பின்னால் எங்கள்லேருந்து வந்த கட்சி அண்ணா திமுகவும் அதைத்தான் செய்துக்கிட்டு இருந்தது, விஜய் நீயும் அதைத்தான் செய்யு, அதனால தான் உனக்கு ஆதரவு கொடுத்தேன்னு சொன்னால், அதை இவர் கேட்டால் அந்த இடம் அவருக்கு முரண்படுமே தவிர அவர் அப்படி முரண்பட்டு போக மாட்டார் என்பது என்னுடைய நம்பிக்கை. அப்ப ரெண்டையும் நீட்டையும் நாட்டுக்கு நல்லது, ரெண்டு கொண்டு வந்தா நாட்டுக்கு நல்லது. தமிழ்நாட்டுக்கா தேசியத்துக்கா? தேசிய அளவுலயும் நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது. அப்பா இதுதான் சார் அவர் எதுக்காமே இருக்காரு. தமிழ்நாடு முதலமைச்சர் இதுக்கு தான் அமைதியா இருக்காரு இல்லைங்க சார். நீட் விவகாரத்துல அவருடைய வாக்குறுதி இன்னமும் நிலைப்பாடா இருக்குதுல்ல, அப்ப முரண்பாடா எதிர்காலத்துல தான் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சிதம்பரம் ஒய்ஃப் சொல்லிட்டாங்களே அன்னைக்கே. கடவுள்கிட்ட போனாலும் ஒண்ணும் நடக்காதுட்டாங்க. முதலமைச்சர் பிரச்சாரத்துல பேசி இருந்திருக்கிறார்ல, அது ரீகால் பண்ணப்படும் இல்லையா? அதுதான் சார் பிஃபோர் எலெக்ஷன் ஒன்று, ஆஃப்டர் எலெக்ஷன் ஒன்று தான். பிஃபோர் எலெக்ஷன் அன்றைக்கி தேர்தல் நேரம் எல்லாரும் அப்படி சொல்லி வச்சுருக்காங்க, மக்களை அப்படி வச்சு பயங்காட்டி வச்சுருக்காங்க. அந்த பக்கம் போகாதீங்க, அங்கே கருணாகம் இருக்குது கடிச்சிரும் அப்படின்னு மக்களை பூரா பயந்து மக்களை விரட்டி அது ஒரு தீய செயல் அப்படிங்கிற திறமைங்கிறது ஒரு தீய செயல் மாதிரி சொல்லி வச்சுருக்கு சார் மக்கள்கிட்ட. ஆகையினால அதை இவர் இப்போ உடனே போய் மாத்திரன்னா இவன் மோசம் போல இருக்குன்ட்டு அதுக்காக அரசியலுக்காக சொன்ன காரணமாக இருக்கும். இப்போ ஆஸ் முதலமைச்சராக அவர் யோசிப்பார். அப்போ மக்கள் எல்லாம் நீட் வேணும்னு விருப்பப்பட்டிருக்கிறாங்க. மக்கள் நல்லது நடந்துச்சு சார். நீட்னால எவ்வளவு வேணான்னு இருக்காங்க, ஏமாத்தி இருக்காங்க. நீட்னால மட்டும்தான் ஆட்டோ டிரைவருடைய பொண்ணும் பையனும், வீட்டு வேலை ஹோம்மேடோட பொண்ணும் பையனும் எல்லாரும் வந்திருக்காங்க, டாக்டர் ஆகியிருக்காங்க. மற்றபடி ஜென்மத்தில் நடக்காது. அதனால தான் எல்லாரும் ஆதரிக்காங்க. அதனால் நல்ல விஷயங்களை தனியாக உட்காந்து யோசித்து நல்ல நேர்மையான யோசனை கொடுக்குறவர்களை, அவருக்கு நல்ல செல்வாக்கு இருக்கிறது. அடுத்த தேர்தல் வந்தாலும் அவர் தான் ஜெயிப்பார். இன்றைக்கி அவர் எடுத்துக்கிற முன்னெடுப்புகள் நல்லா இருக்கிறது. ஆனால் மத ரீதியான விஷயங்களில் அவர் ஜாக்கிரதையாக நடக்கணும், அவ்வளோதான் என்னோட. அதாவது நான் உங்கள் பெர்மிஷனோட இன்னைக்கு முதல்ல சொல்லியிருக்கணும், இன்னைக்கு நம்முடைய இயக்குனர் பாரதிராஜா அவர்களுக்கு நான் இரங்கல் தெரிவித்துக் கொள்கிறேன். திரு பாரதிராஜா அவர்கள் எனக்கு நல்ல பரிச்சயமானவர். அவர் புது நடிகர்களை 70 காலகட்டங்களில் புது நடிகர்களை அவர் அழைத்து வந்து தயாரித்து அவர்களை தயார்படுத்தி அறிமுகமாக்கி கிராமத்திலேருந்து உலக அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அவர்கள் இன்றைக்கி மறைந்த தினம். அவர்களுக்கு அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய நம்ம எல்லோரும் சார்பிலும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். இதை பொறுத்தவரையில் நாளைக்கு நிதி ஆயோக் கூட்டம், அதுக்கு தான் அவர் போயிருக்கிறார். அது சம்பிரதாயப்படி எல்லா மாநில முதலமைச்சர்களும் போக வேண்டும். இன்றைக்கி அவர் தமிழ்நாட்டில் என்ன பண்ணாரோ எல்லா தலைவர்களும் போய் பார்த்தது போல் டெல்லியில் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், அப்புறம் இப்போ சிபிஐ சிபிஎம் 2 அலுவலகத்துக்கும் போயிருக்கிறார். திரு சோனியா காந்தி அவர்களையும் ராகுல் காந்தி அவர்களையும் பார்க்குறதாக தகவல் இருக்கிறது. அநேகமாக இன்றைக்கி நைட்டு பார்ப்பாருங்கிறது மாதிரி தான் இருக்கிறது. ஆக எல்லாத்தையும் பார்த்துட்டு வரார். நாளைக்கு நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டு விட்டு அவர் சென்னை திரும்புவார். அது ரொம்ப ப்ராப்பராக நல்ல ஒரு மெச்சூராக தான் பண்ணிக்கிட்டு இருக்கார் இது வரைக்கும். ஆனால் சில திட்டங்கள் அவர் கொடுத்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்ற போகிறார், மத்திய அரசோட அதை பற்றி நான் பிரதமர்கிட்ட பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி புதுசாக வந்த ஒரு முதலமைச்சர் துணிச்சலாக தான் சொன்னதை மக்கள் நம்புகிற அளவுக்கு அவர் சில முன்னெடுப்புகளை எடுத்து செல்கிறார் என்று தான் நான் பார்க்கிறேன். நன்றி சார்.